ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் ஜெய்ஷு வைஷு டைம். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபங்க்ஷன் விலாக் தான். என்னோடய சிஸ்டருக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு, பாய் பேபி. ஸோ அவங்களோட பெயர் சூட்டு விழா ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது கூட வந்து பிரியாணி விலாகெல்லாம் செம்மையாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் ஹாய், ஃபேமிலியோட ஹாய் சொல்லுங்கள். ஹாய், வெல்கம் டு தி வேர்ல்டு. ஹாய், சூப்பராக காட்டுறானே. ஹாய், வெரி குட் வெரி குட். ஹாய் ஹாய், அதான் ஹாய். வீடியோ சரியா எடுக்கணும். ஹாய். அதோட நம்ம குட்டி ரஞ்சிதா மிஸ் சாங்க்லாம் வந்து செம்மையாக டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள். இது என் தங்கச்சி பொண்ணு வேதிகா. அவ கூட நம்ம கண்மணியை சேர்ந்து செம்ம டான்ஸு. என்ன நான் பிரியாணி செய்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நான் தான் மாஸ்டர் கிட்ட அந்த கரண்டியெல்லாம் வாங்கி கொடுங்க, நானும் கொஞ்சம் நேரம் செய்வேன்னு சொல்லிட்டு செஞ்சேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு ஒரு புடி வாங்க பார்க்கலாம். இது என்ன தாளிச்சாவா? தாளிச்சிட்டிங்களா? என்னென்ன போட்டிருக்கீங்க இதில்? ஈரல் எல்லாம் போட்டிருக்கீங்களா? கொழுப்பு ஈரல் எல்லாம் இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க? ஈரல், தக்காளி, ஈரல் எல்லாம் போட்டு தாளிச்சா ரெடி ஆகுதா? உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு உங்க பேர் என்ன? சாகுல் ஹமீதா. என்னென்ன போட்டிருக்கீங்க பிரியாணிக்கு? என்னென்ன போட்டிருக்கீங்க? பட்டை, அன்னாசி பூவு, வெங்காயம், நெய் எண்ணெய் போட்டு தவறு. என்ன இப்படி போஸ் கொடுத்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் ஒரு ஃபன்னுக்காக தான். ஸோ இந்த நேரத்தில் வந்து எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய மனமார்ந்த நன்றிகளை வந்து சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணுறீங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 நன்றி, என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் என்னுடைய வணக்கங்களையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் வந்து தம்பி வந்து அழவே இல்லை, சமத்தாக படுத்திருந்தான். அவங்க அம்மா வந்து தாலாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க. அழகாக வந்து சத்தமே இல்லாமல் படுத்திருந்தான். அதோட வந்து பக்கத்தில் இலையெல்லாம் வச்சு நம்ம பெயர் சூட்டு விழாவுக்கு 16க்கு வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் செஞ்சு பூஜை பண்ணுறாங்க. தம்பிக்கு பேர் என்ன அவங்க அம்மாவும் அப்பாவும் செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா வந்து சரண் தேவ் அப்படிங்கிற நேம் தான் வந்து குழந்தைக்கு வச்சுருக்காங்க. வாழை இலையில் முட்டை, கொழுக்கட்டை, முருங்கைக்கீரை, நாட்டுக்கோழி குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, பிரியாணி, வேறு எள்ளுருண்டை, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு வந்து படைச்சிருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி இலையை பிரியாணிக்கு போடுறாங்க பாருங்கள், கட் பண்ணுறாங்க. இப்போ சொல்லுங்கள், இது என்ன செஞ்சுருக்கீங்க? 65 போன்லெஸ் சிக்கனா? சரி. பச்சை மிளகா, பூண்டு பேஸ்டா? அடுத்து தயிர் ஊற்றுறீங்களா? தயிர் போட்டாச்சு. கொத்தமல்லி, புதினா, கொட்டுறதுக்குள்ள போட்டு எடுக்கிறதுக்குள்ள கறி போட்டிங்களா? கறி போட்டாச்சு. இப்போ ஊத்து, ஒரு ஃபுல்லா ஊத்து, ஒரு கிண்டா ஊத்து. அடுத்து என்ன மஞ்சத்தூள் போட்டுறீங்களா?
உப்பு மலைச்சாரல் மாதிரி தூவிங்களா உப்பை? ஆமாம், மலைச்சாரல் மாதிரி உப்பை தூவியாச்சு. மட்டன்லாம் போட்ட பிறகு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பிரியாணி பாட் பார்க்கவே. சரி நானும் கொஞ்சம் நேரம் செய்கிறேன்னு சொல்லிட்டு கரண்டியை வாங்கி அந்த கிரேவியை நல்லா கலர ஆரம்பிச்சிட்டேன். நான் வாங்கி கலர ஆரம்பித்ததே எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மான்னு. கருவேப்பிலை போடுறீங்களா? தாளிச்சால கருவேப்பிலை போட்டாது. தாளிச்சா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கொழுப்பு, ஈரல், வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் கொட்டியாச்சு. தண்ணி ஊற்றுறீங்களா? நெய் எதுக்கு ஊற்றுறீங்க? பாயாசம் செய்ய போறீங்களா? ஜவ்வரிசியே பொரிக்கிறாங்க. ஜவ்வரிசி எப்படி நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க எண்ணெயிலையும். கொட்டிட்டீங்களா? திராட்சை, முந்திரி, ஜவ்வரிசி எல்லாம் எண்ணெயிலையும் பொரியுது. தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணியில் பால் பவுடர் போட்டிருக்கீங்களா? மில்க் மேடா? ஊற்றுங்க பாருங்க. மில்க் மேடு இப்போ பாயசம் தராது பாருங்க. இப்போ எல்லாம் இதில் போட்டு கோதுமை ரவை போட்டு நல்லா வெந்து குழஞ்சி வந்துட்டு இப்போ என்ன ஊற்ற போகிறீங்க? மில்க் மேட், அமுல் பால் பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணதை ஊற்றுறாங்க. பாருங்க நல்ல க்ரீமியாக திக்காக இருக்குது. இதுதான் இந்த பாயசத்துக்கு டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஓட்ஸ் ஊற வச்சுருந்தாங்க. இது எல்லாம் வெந்த பிறகு ஓட்ஸை வந்து நம்ம பிரியாணி கஞ்சியில் ஊற்றுறாங்க. இப்போ இதில் வந்து பொடிச்ச சேமியாவை இப்போ வந்து தூவுறாங்க ஓட்ஸ் போட்ட பிறகு. நெக்ஸ்ட்டு டூட்டி ஃப்ரூட்டி, முந்திரி. போதும். பாதாம் பருப்பா? பாதாம் பருப்பு போட்டாது. க்ரீமி ரிச் நட்ஸ் ஃபுல் ரிச் பிரியாணி கஞ்சி ரெடி. அடுத்து டூட்டி ஃப்ரூட்டி போட்டு அப்படியே வச்சு இன்னும் நம்ம பிரியாணி கஞ்சி ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. எவ்வளோ டிசைனாக அழகாக இருக்குது பாருங்க. ஃபைனல் டச்சாக நெய் போட்டாச்சு. ஏலக்காய் பொடி. ஆமாம், அப்படியே கும்முன்னு வாசமாக அடிக்குது ஏலக்காய் பொடி தூவும் போதே. என்ன கறி வெந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? கறி வெந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாவா இல்லையா? இல்லை எதை போடணும். சரி அறவே கடா. சரி எடுங்க அல்லுங்க. பாருங்க இந்த மட்டன்ல எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ அழகா வருதுன்னு பாருங்க. இதில் கறி நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. நம்ம செஃப் வந்து கலரி விடுறாங்க பாருங்க. கலருங்க. கலர்ஃபுல்லான டேஸ்டியான எம்மி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிடலாம். அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாம் போயிட்டுருக்குது. ஃபைனலாக உங்ககிட்ட ஒன்று சொல்லிடுறேன்.
வடிவேல் காமெடியில் வர மாதிரி மண்டையில் உள்ள கொண்டையை மறந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோவை எடுக்க மறந்துட்டேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அப்படியே தட்டி விடுங்க. அப்படியே இந்த சைடு மட்டன் அப்படியே நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள்.